அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மைசூர் போண்டா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட். அந்த லம்ப்ஸ்லாம் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் அதே கப்ல ஒரு கப் மைதா எடுத்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே கடாயை வச்சுட்டு அதுல நல்லா டீப் ஃப்ரைக்கான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு பார்க்குறேன். நல்லா சூடாயிடுச்சு. சிம்ல வச்சு போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன். உருண்டை பிடிச்சி போட்ட உடனே பாருங்க நல்லா டபுள் அப் ஆகி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. சிம் டு மீடியம் சொல்லிட்டு நல்லா மாத்தி மாத்தி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா கோல்டன் கலர் ஆன உடனே நல்லா வந்து நீங்க கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போதான் 2 சைடும் நல்லா வெந்து வரும். கரெக்டா அந்த கோல்டன் கலர் எல்லா சைடுமே கலந்து வந்த உடனே அவ்வளவுதான், எடுத்துருங்க. இந்த சூப்பரான மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதோட சட்னி அரைச்சு வச்சிருக்கேன். அதோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி மோர் குக்கிங் வீடியோஸ் அண்ட் வீலாக்ஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்க பிரிச்சு காட்டுறேன். இவ்வளோ சாஃப்டா உள்ள வெளியில நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டா செம்மையா இருந்துச்சு. இந்த ரெய்னி சீசனுக்கு செம்மையா இருந்துச்சு. அந்த சட்னி கூட சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.